வணக்கம்மா. இப்போ நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னா சாப்டர் 5 டிப்தாங்ஸ் இங்கிலீஷ் ஷார்ட்டன் பார்க்க போகிறோம். இந்த டிப்தாங்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருக்கோம். வவ்வல்ஸ்னால் என்னன்னு சொல்லி நம்ம ஒரு டேப்லெட் காலத்தில் நம்ம ஏற்கனவே நடத்தியிருக்கோம். அது பார்க்காதவங்க முந்தின கிளாஸில் போய் பாருங்கள். இப்போ டிப்தாங்ஸ் இது வந்து வவ்வல்ஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம்ல, ஆ, ஆ, அடுத்து ஏ, ஈ, அதுக்கப்புறம் இது உள்ளே வர ஓ, ஓ. இது வந்து நான் நார்மலாக சும்மா தெரியறதுக்காக எழுதுறேன், சரியா? இதெல்லாம் நம்ம என்னன்னு படித்தோம் அப்படின்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது டிப்தாங்ஸ். அப்படின்னா என்னது அப்படின்னா நம்ம பார்க்கலாம், ஓகேவா? டிப்தாங்ஸை பொறுத்தவரை இதுவும் சவுண்டு தான், ஓகேவா? நம்ம காதில் கேட்குற ஒலி தான். இதில் உள்ள ஒலி ஆ, ஆ, ஏன்னு இருக்குல்ல, இதில் அதே மாதிரி தான் உண்டு. இதுக்கும் என்னென்னா ஒரு டேப்லெட் காலம் நம்ம படிக்கணும், ஓகேவா? டேப்லெட் காலம் என்னென்னா நம்மளுக்கு நார்மலாக சவுண்ட் ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கோங்க, சவுண்ட். அடுத்து என்னென்னா சிம்பிள். இதில் வேணால் பிளேஸ்ன்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? இது பிளேஸ்ன்னு போட்டுக்கோங்க. இதில் வேணால் எக்ஸாம்பிள் வேணால் போட்டுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி போட்டு படிங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சவுண்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐங்கிற சவுண்ட். நல்லா கவனிங்க, ஐ அப்படிங்கிற சவுண்ட். இந்த ஐங்கிற சவுண்ட் நம்மளுக்கு எப்படி வரும்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வரும். ஃபஸ்ட்டு பிளேஸ்னாலே நம்ம எங்கே எழுதுவோம், அபோவ் த லைனில் எழுதுவோம். சிம்பிள் என்னென்னா இப்படி ஒரு சின்ன வி மேலே பார்க்க எழுதணும், ஓகேவா? அதாவது இதில் எப்படி நம்ம இப்படி புள்ளி இதில் டேஷ் வைக்கோமோ அதே மாதிரி சின்னதாக வி மேலே பார்க்க எழுதணும். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஐஇ, டை. டை ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் என்ன செய்வோம், நம்ம டையை பிரிப்போம். டை அவ்வளோதானே, 8 + ஐ அப்படின்னு வரும் நம்மளுக்கு. டையை பிரிச்சிங்கன்னா என்னது, டீயோட எது சேர்ந்தா டைன்னு வருது, ஐ சேர்ந்தா டைன்னு வரும். அப்போது ஐ சவுண்ட். ஃபஸ்ட்டு இந்த ஐ சவுண்ட் நம்மளுக்கு இந்த வவ்வல்ஸில் எதுலேயுமே இல்லை. அப்போது இதில் இல்லாத சவுண்ட்ஸ் வர்றது ஃபுல்லாகவே இதில் உள்ள சவுண்டெல்லாம் ஃபுல்லாக டிப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போது ஐங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அப்போ நான் இந்த டேப்லெட் காலத்தை ஞாபகம் வைக்கணும். அப்போ ஐங்கிற சவுண்டு எனக்கு அதே மாதிரி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் என்னது, அபோவ் த லைன் அப்படின்னு அர்த்தம், அப்படி தானே? அபோவ் த லைனுன்னு அர்த்தம். கோடை தொடாமல் மேலே எழுதணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது டீயை என்ன செஞ்சிடறேன், கோடை தொடாமல் மேலே எழுதிட்டு ஐ வைக்கணும். ஐ என்னது, எனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, டை எப்படி வருது, ஐ எங்கே வருது, 8 + ஐ. ஐ நம்மளுக்கு எதில் வருது, ஆஃப்டரில் தான் வருது. அப்போது இதுதான் நம்ம எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரோக்கை எப்போவுமே புள்ளி வச்சு வாசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது டீனா ஐ எந்த சைடு வருது, இது 8னா ஐ எங்கே வருது, ஆஃப்டரில் வருது. அப்போது இந்த சைடு என்ன செய்யணும், அந்த ஃபஸ்ட்டு பிளேஸ்னால இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் ஒரு ஐ போடணும். எப்படி வாசிப்போம், 8 ஐ டைன்னு வாசிப்போம். இல்லை நான் டீன்னு தான் படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னா டீயோட ஐ சேர்ந்தா என்னது, டை அப்படின்னு படிக்கணும், ஓகேவா? மோஸ்ட்லி நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், இங்கிலீஷ் ஷார்ட்டனை நீங்கள் தமிழோட கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஆய்ங்கிற சவுண்ட், ஓகேவா? ஆய்ங்கிற சவுண்டு நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளேஸ்னாலே நம்ம என்னென்ன படிப்போம், அபோவ் த லைன். ஆயினா இந்த வியை இப்படி திருப்பி எழுதணும், அதாவது லெஃப்ட் சைட் பார்க்க ஒரு சின்ன வி, ஓகேவா? அந்த மாதிரி எழுதணும். இப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன, டாயில் என்ன வருது, டாயை நம்ம இப்போ பிரிக்கும், டாய், 8 + ஆய், டாய், ஓகேவா? அப்போ ஆய்னா என்னது, மேலே அபோவ் த லைன் எழுதிட்டு ஆய் சிம்பிள் என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸில் இப்படி போடணும், ஓகேவாம்மா? இதான் என்னது, டைக்கும் டாய்க்கும். இதில் அடுத்த சவுண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவு, சரியா? அவுங்கிற சவுண்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஓன்னு தான் வவ்வலில் படிச்சிருக்கோம், டிப்தாங்கில் நம்ம அவு படிப்போம். அவு நம்மளுக்கு என்னென்னா தேர்டு பிளேஸ்னால் நம்மளுக்கு எப்படி எழுதுவோம், த்ரூ த லைனில் எழுதுவோம், சரியா? இந்த அவ்வோட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தலைக்கு மாற்றி வி இப்படி இருக்கும். இதுதான் அவ்வோட சிம்பிள். நம்ம ஒரு இதை பார்ப்போம், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், கவுடை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிரிப்போம், வவ்வலோட சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கை எப்போவுமே பிரிப்போம். ஆனால் இதில் என்ன சவுண்ட் இருக்குது, கவுனா என்னது, அவு இருக்குது, இக்கு + அவு, கவுன்னு இருக்குது, சரியா? அப்போது கவுடு அப்படிங்கிறது அவுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அவுன்னு கண்டுபிடிச்சோன்னே இது என்னது, தேர்டு பிளேஸ்.
தேர்ட் பிளேஸ் நான் எழுத போகிறேன். எழுதும் போது எனக்கு என்னன்னா இது இக்கு வந்து எனக்கு என்னது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக். அப்போ நம்ம சாப்டர் முன்னாடி போகணும். எத்தனாவது சாப்டர் போகணும்? நம்ம தேர்டு ஃபோர்த்து சாப்டருக்கு நம்ம போகணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் ஸ்டார்டிங்லேயே வந்தால் அப்போ இது தேர்ட் பிளேஸ்னால எது தான் த்ரூ த லைனில் இருக்கும்? அடுத்த வர ஸ்ட்ரோக்கு தான் த்ரூ த லைனில் இருக்கும். சரியா? இப்போ நான் வவ்வல் போடணும். இதுவும் வந்து முந்தின சாப்டரில் படிச்சிருக்கோம். தேர்ட் பிளேஸில் வர வவ்வலில் அடுத்த வர ஸ்ட்ரோக்கில் பிஃபோரில் தேர்ட் பிளேஸ்னால அவு. சரியா? அவுடு கவுடு. சரியாம்மா? இது புரியல அப்படின்னா இதுக்கு முந்தின சாப்டர் நல்லா பார்த்தா மட்டும்தான் புரியும். நம்ம இதுவரை முடிச்சுட்டு வர சாப்டர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தொடர்ந்தும் வரும். அதில் அட்வான்ஸ் ஆகிறதும் நம்ம மாற்றிக்கிட்டே இருப்போம். அதனால் நமக்கு ஒவ்வொரு சாப்டரையும் வந்து நீங்கள் புரியாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எதுவுமே புரியாமல் போயிடும். அதனால் அது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். அடுத்து வந்து என்னென்னா யூ சவுண்டு. யூ சவுண்டு வந்து உங்களுக்கு என்னென்னா யூ தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும் அதே மாதிரி எழுதணும். இந்த யூங்கிறது நம்மளுக்கு என்னது? தேர்ட் பிளேஸ். என்னது நம்மளுக்கு? த்ரூ த லைன். சரியா? இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் மியூல். சரியா? இதுக்கு என்ன நம்மது பார்த்தோம்னா என்னது? மியூல். மியூலில் என்ன வருது? மியூ இம்மு ப்ளஸ் யூ மியூ. யூ சவுண்டு தேர்ட் பிளேஸ். அப்போ இது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்னால எது தான் தேர்ட் பிளேஸில் வரணும்? ரெண்டாவது வர ஸ்ட்ரோக் தான் த்ரூ த லைன் தேர்ட் பிளேஸில் வரணும். அப்போ இப்படி எழுதுனா தான் த்ரூ வரும். அப்போ மூணாவது வர வவ்வலை எங்கே வைப்போம்? நம்ம அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோரில் வைப்போம். மியூ இல் மியூ. ஓகேவாம்மா? இது நிறைய எக்ஸாம்பிள் எழுதுனா மட்டும்தான் என்ன செய்யும் உங்களுக்கு புரியும். சரியா? இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு இதுதான் என்னது ஃபஸ்ட்டு கான்செப்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது வவ்வல் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? வவ்வல் நம்ம படிச்சிருக்கோம். அந்த சவுண்டு வராத பட்சத்தில் இந்த சவுண்டெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? டிப்தாங்ஸோட சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது டிப்தாங்ஸுக்கு அதுக்கு அர்த்தம் என்ன? இதெல்லாம் வந்து நீங்கள் முழுசாக அப்படிலாம் படிக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நம்ம அது டெஃபினிஷன் படிக்கும்போது நம்ம ஒவ்வொன்றுக்கும் என்ன செஞ்சுக்கலாம்? அர்த்தம் செகண்ட் பேப்பரில் படிச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் சூப்பராக எழுதுனா இந்த இது போதும். அதுக்கு மேலே அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரியா? வவல்ஸில் வர்ற மாதிரி இதில் ஒரு 4 சவுண்ட் புதுசாக வருது. அந்த 4 சவுண்டுக்கு என்ன பிளேஸு, என்ன சிம்பிள், என்ன எக்ஸாம்பிள். ஓகேவா? இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணால் போதும். ஓகேவாம்மா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இதிலே ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாயிண்ட் டிப்தாங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? ஜாயிண்ட் டிப்தாங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் டிப்தாங்ஸ்னா என்ன? உங்களுக்கு வார்த்தையை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சலாம். நம்ம ஜாயிண்ட் பண்ணி டிப்தாங்ஸை எழுதுறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஜாயிண்ட் டிப்தாங்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா எதுக்கெல்லாம் வரும்னு நல்லா கேட்டுக்கோங்க. ஐயை ஜாயின் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். ஐயை ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடைசியில் வர்ற இந்த அவு யூ கூட என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? நம்ம எதை ஜாயின் பண்ணி எழுத முடியுமோ அதை ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜாயிண்ட் டிப்தாங்ஸ்னால் என்னென்னா இப்போ ஐட்டம்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐட்டம்மை நார்மலாக எழுது ஸ்டார்டிங்கில் எழுது நம்மளுக்கு டிப்தாங் வந்துட்டு. அப்போ ஐங்கிற டிப்தாங் ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அபோவ் த லைனில் எழுதணும். அதே மாதிரி நான் எழுதிட்டேன். சரியா? ஐட்டம். இப்போ டிற்கு எங்கே இருக்குது? எனக்கு பிஃபோரில் இருக்கனால ஐயே இங்கே போட்டேன். ஐட்டம். சரியா? ஐட்டம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? ஐட்டம் போட்டேன். இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்படி கையெடுத்து எழுதுனா ஸ்பீடு எழுதும் போது ஸ்பீடு வராது. அதனால என்ன சொல்கிறாங்க? இப்படி கூட நீங்கள் சேர்த்து எழுதிக்கலாம். ஸ்டார்டிங்கில் வரும்போது சேர்த்து எழுதிக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் டிப்தாங்கிறது ஒன்று ஸ்டார்டிங்கில் எழுதிக்கலாம், இல்லைன்னா என்னது எண்டிங்கில் சேர்த்து எழுதிக்கலாம். சரியா? இதை குழப்பக்கூடாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஐடல் வந்து என்னது? நார்மலாக நம்ம இப்படி எழுதிக்கலாம். டெல்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ இதை நம்ம சேர்த்து எழுதிக்கலாம் அப்படிங்காங்க. இப்படி எழுதுனா தப்பு இல்லை அப்படிங்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சில இதில் வந்து நம்ம ஐ ஆம்னு படிப்போம். ஓகேவா? ஐ ஆம். இந்த ஐ ஆமை கூட நம்ம எப்படி படிப்போம்? ஐ ஆம். வாசிங்க, சவுண்டு லெட்டர்ஸை பிரிக்காமல் சவுண்டாக பிரிங்க. ஐயை நம்ம நார்மலாக என்ன படிச்சிருக்கோம்? ஐக்கு சிம்பிள் வந்து இது. ஆம் வந்து என்னது? அபோவ் த லைன். அப்போது ஐ ஆம் இப்படி தான் வரும். அப்படி தானே? ஐ ஆம். அப்போது இப்படிலாம் போடுறத விட்டுட்டு ஐ இப்படி போட்டு ஆமை சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ ஐ பாதியாக தெரிஞ்சாலும் அதில் ஐ இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி? இது எழுத உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? இப்போ இதை ஐலுன்னு வாசிப்போம். ஐஎஸ்எல்இயை ஐல் அப்படின்னு வாசிப்போம். நல்லா கவனிக்கணும். சில ஸ்ட்ரோக்கு நம்ம எழுதும் போது தன்னாக்கிலேயே இந்த ஐயோட சிம்பிளானது இப்படி பாதி தான் தெரியும். அப்படின்னாலும் ஐயன்னு தான் வாசிக்கணும். ஓகேவா? அப்போ ஐஆமில் வந்து நம்ம இப்படி ஐ போட்டு இம்மு போட்டாலும் ஐ பாதி தான் தெரியும். அதனால நம்ம வந்து என்னது? பாதியாக தெரிஞ்சாலும் ஐன்னு வாசிக்கணும் ஜாயின் ஸ்ட்ரோக்கில். இது ஐயில் பாருங்க, நார்மலாக நான் ஐ போட்டேன், இல்லு போட்டாலும் இதில் பாதி தான் தெரியும். அப்போ இது வந்து என்னது? பாதியாக தெரிஞ்சாலும் அந்த இடத்துல நம்ம ஐயன்னு தான் வாசிக்கணும். இன்னொன்று நல்லா கவனிங்க. இதுலேயே
நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவு வந்து தேர்ட் பிளேஸ். சரியா, அவு வந்து என்னமா தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ்னா த்ரூ த லைன். த்ரூ த லைனில் நான் எழுதும்போது இது என்னது ஒரு ஸ்ட்ரோக்கு தான். நான் த்ரூ த லைனில் தான் எழுதுவேன் மேம் அப்படின்னா எழுதிருங்க. ஆனால் வந்து புக்கில் பொறுத்தவரை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா த்ரூ த லைனில் ஹரிசாண்டல் லைன் ஸ்ட்ரோக் வந்தால் செகண்ட் பிளேஸ்லேயே எழுதிக்கிறாங்க. உங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி கூட எழுதுறது தப்பு கிடையாது. இன்னும் அவ்வை வந்து அப்படியே சேர்த்து போட்டுப்பாங்க. அதாவது இப்படி போட்டு அவ்வை போடும்போது அவ்வு இருக்கும், அது மறைஞ்சு பாதி தான் தெரியும் நம்மளுக்கு. அப்போ அதில் அவ்வு இருக்குன்னு அர்த்தம். புரியுதாமா? நவ் வந்து நார்மலாக நம்ம இப்படி போடுவோம். சரியா, நவ் அதை வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க, இப்படி எழுதியிருப்பாங்க. புக்கை பொறுத்தவரை தேர்ட் பிளேஸில் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் மட்டும் தேர்ட் பிளேஸில் வந்தால் த்ரூ த லைனில் எழுத முடியாதனால செகண்ட் பிளேஸில் போட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு அது குழப்புது அப்படின்னா நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், த்ரூ த லைனில் கூட எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. சரியா, சரி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எல்லா ஸ்ட்ரோக்குமே உங்களுக்கு என்ன வரும், இதில் உள்ள எல்லா ஸ்ட்ரோக்குமே ஜாயின் பண்ணி எழுத முடிஞ்சால் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அது எப்போ தான் எழுத முடியும், ஸ்டார்டிங்கில் எண்டில். அவுல், அவு இல், அவுல் அப்படின்னு தான் நம்ம வாசிப்போம். என்ன, அப்போ தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸ் வந்து என்னது, த்ரூ த லைன். த்ரூ த லைனில் அவு வந்து நம்ம என்னது இங்கே போட்டால் தான் எல் த்ரூ த லைனில் இருக்கணும். புரியுதா? அப்போ என்னது, அவு இல், அவுல். அடுத்து வந்து இன்னொரு க்ளூ பாருங்க. இன்னொன்று வந்து யூலாம் சேர்ந்து வரும். இப்போ இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். இஷ்யூ, இஷ்யூ, இ தேர்ட் பிளேஸு. அப்போ தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ த லைனில் எழுதிட்டேன். யூ வந்து சேர்த்து அதே திசைக்கு நேராக எழுதணும். இந்த யூ வந்து என்னென்னா எப்போவுமே எந்த திசையில் எழுதுகிறோமோ அதே திசையில் தான் இந்த யூ வந்து ஜாயிண்ட் ஆகி எழுத முடியும். ஓகேவா? அதுக்கு இன்னொரு 2-3 எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது இந்த யூவை பொறுத்தவரை பாருங்கள், கியூ அப்படின்னு இருக்கு. சரியா, கியூ வந்து என்னது நம்மளுக்கு, யூ வந்து தேர்ட் பிளேஸ். அப்போ த்ரூ த லைனில் நான் இதிலே எழுதுனேன்னா எனக்கு கண்ணு தெரியாது, அப்போது கொஞ்சம் மேலே வசதி எழுதுறேன். சரியா, அப்போ என்னது, கியூ, யூ வந்து அதே திசை, எந்த திசையில் எழுதுறோமோ அந்த திசையில் வரும். நியூ அப்படின்னா நியூ, த்ரூ த லைனில் தான் எழுதுறேன்னாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? மியூ அப்படின்னா எந்த திசையில் எழுதுறோம், மியூனா மியூ. புக்கில் உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறேன், அவங்க செகண்ட் பிளேஸ் கொடுத்த காரணம் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்கை வந்து த்ரூ த லைனில் எழுத முடியாதனால செகண்ட் பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு குழப்பங்கிற பட்சத்தில் இப்படி படிக்கிறது தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ வேல்யூன்னு பாருங்களேன். வேல்யூ எப்படி எழுதுவோம், வேங்கிறது ஃபர்ஸ்ட் பிளேஸ், வே இல் யூ அதே திசை. யூ போடும் போது ஜாயிண்ட் ஆகும்போது எந்த திசையில் ஸ்ட்ரோக் இருக்கோ அதே திசையில் ஜாயிண்ட் ஆகும். சரியாமா? இதை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் நல்லா என்ன செஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். மற்றபடி டிப்தாங்ஸ் லெசன் ரொம்ப 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 ஈஸியான லெசன்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம இதுலேயே இன்னொரு சாப்டர் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரைஃபோன்ஸ். ட்ரைஃபோன்ஸ். சரியா, இந்த ட்ரைஃபோன்ஸ் வந்து என்னது அப்படின்னா, ட்ரைஃபோன்ஸ் வந்து ஒரு ஸ்மால் டிக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அந்த ஸ்மால் டிக் எதனால வரும்னா, நல்லா கேட்டுக்கோங்க, இதோட சவுண்ட். ஓகேவா? இதோட சவுண்ட் வந்து என்னது நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு ஐயோட சவுண்டு, ஐயோட சிம்பிள் இது. அப்போது இதோட எந்த ஒரு உயிரெழுத்து சேர்ந்தாலும் ஒரு டிக்கு வந்து கூட எக்ஸ்ட்ராவாக வரும். புரியுதா? அப்போ இதை எப்படி வாசிக்கலாம், ஐய. அப்போ இப்படி வந்து இப்படி ஒரு டிக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் ஆய, ஔவ, யுவ இப்படின்னு வரும் நம்மளுக்கு. சரியா, இந்த சிம்பிள்ஸ் தான். அதாவது என்னன்னா, நம்ம டிப்தாங்கோட எந்த ஒரு உயிரெழுத்து வந்து சேர்ந்தாலுமே என்னது, அந்த டிப்தாங்கோட உயிரெழுத்துனா என்னது, உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வவ்வல்ஸ். எந்த வவ்வல்ஸ் இம்மிடியட்டாக சேர்ந்தாலுமே அதை தான் என்ன சொல்கிறோம், ட்ரைஃபோன்ஸுங்க. மற்றபடி எல்லாமே இதே தான். ஃபர்ஸ்ட் பிளேஸு, சிம்பிள் வந்து இது எல்லாமே மீதி அதே மாதிரி தான். அதில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவாமா? டயரி அப்படின்னு வாசிப்போம். ஐயரி, ஐய. அப்போ வருது. ஐயா வந்து என்னது நம்மளுக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா அபோவ் த லைன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம இந்த சிம்பிளை போடணும், டயரி. ஓகேவா? இப்போ பாருங்க, லாயல். இதுல என்ன வருது நம்மளுக்கு, ஆய வரும். அப்போ ஆய என்னது, ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்போ ஆய, லாயல். சரியா, இதே மாதிரி வந்து என்னது, இப்போ பாருங்க, ஃபியூவர், யுவ அப்படின்னு வரும் நம்மளுக்கு. அப்போ ஃபியூ வந்து யூ வந்து தேர்ட் பிளேஸ்னால த்ரூ த லைன். இது தேர்ட் பிளேஸில் வர ஸ்ட்ரோக்கை அடுத்த வர ஸ்ட்ரோக்கில் பிஃபோரில் போடணும், ஃபியூவர். இதை வந்து நீங்கள் எழுத தான் வரும். எழுதாமல் எதுவுமே என்ன செய்யாது, நம்மளுக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. டிப்தாங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நம்ம பவல்ஸ் டேப்லா காலம் படித்தோம்ல, அதே மாதிரி ஒரு புது டேப்லா காலம் படிக்கும். அந்த இதோட பவல் இமிடியேட்டாக ஆட் ஆச்சுன்னா ஒரு டிக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், அட்டாச் பண்ணிக்கிறோம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரைஃபோன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? டிப்தாங்குங்கிறது வந்து என்னென்னா, யூனியன் ஆஃப் 2 வவல் சவுண்ட் இன் 1 சிலபிள். ஒரே சிலபிளில் 2 வவல் சவுண்ட் ஆட் ஆகிருக்கும் அப்படிங்காங்க.
ஐ, ஆய், ஔ அந்த மாதிரி இது அதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அதுக்குள்ள டெஃபினிஷன் இப்போ நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த டேப்லெக்கான படித்தாலே போதும். ரொம்பையும் போட்டு உள்ளே போய் படிச்சிங்க அப்படின்னா புரியாது. சிம்பிளாக நான் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன். இன்னொன்று இது தெரிஞ்சாலே போதும், நம்ம ஷார்ட்டாக நல்லா எழுதிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம அந்த டாபிக் எடுத்தாலே போதும். ஓகேவா? அடுத்து நம்மளுக்கு இந்த சாப்டரில் புதுசாக என்ன கொண்டு வராங்க அப்படின்னா அப்ரிவேட்டட் டபிள்யூன்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்ரிவேட்டட் டபிள்யூ அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த அப்ரிவேட்டட் டபிள்யூங்கிறது ஸ்டார்டிங்கில் வர்றதுக்கு நம்ம எப்பவும் டபிள்யூ வந்து இப்படி படிச்சிருக்கோம் சரியா? அப்போ இந்த அப்ரிவேட்டட் டபிள்யூங்கிறது என்னன்னா ரைட் செமி சர்க்கிளாக மாறுது. ரைட் செமி சர்க்கிளாக மாறுது. நல்லா கவனிங்க. எப்போ அது வந்து மாறுது அப்படி இப்படி இப்படி ரைட் செமி சர்க்கிள்னா இப்படி ஓகேவா? இப்படி மாறுது. அதாவது நம்ம இப்போ ஆயம் வந்து வி மாணிக்கப்பட்டோம்ல, இது யூ மாதிரி ரைட் சைட் அந்த மாதிரி என்ன செய்யணும்? ரைட் செமி சர்க்கிளாக மாறுது. இப்போ எந்தெந்த கேஸுக்கெல்லாம் அது மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று இந்த ரைட் செமி சர்க்கிளாக மாறுது ஒன்லி ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் வரும். ஸ்டார்டிங்னா என்னது? இனிஷியல் ஸ்டார்டிங் எல்லாமே ஒன்று தான். ஒன்லி என்னென்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் மாறும். அதாவது ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டபிள்யூக்கு அப்புறம் கேஜிஎம்ஆர் இதெல்லாம் வந்தால் இந்த டபிள்யூ என்னதான் மாறிடும்? உங்களுக்கு செமி சர்க்குலாக மாறிடும் அப்படிங்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். சிம்பிளாக டபிள்யூக்கு அப்புறம் கேஜிஎம்ஆர் அப்படின்னு படிச்சுக்கோங்க. கேஜிஎம்ஆர் வந்தால் செமி சர்க்கிளாக மாறும். இப்போ பாருங்கள், வேக்குன்னு இருக்கு. வேங்கிறது என்னது? ஏ சவுண்ட் செகண்ட் பிளேஸ்னா ஆன் த லைன். ஆனால் இதில் டபிள்யூக்கு அப்புறம் கே வருது. கே வந்தனால என்ன செய்யணும்? இது ரைட் செமி சர்க்கிளாக மாறி இப்படி வந்துடும். சரியாமா? வேக். அதுக்கப்புறம் பாருங்க, வேர்னு வாசிப்போம் சரியா? வேர் ஏ சவுண்ட் வரும். வேர். அப்போ என்ன வரும்? நம்மளுக்கு ஆர் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும்? இது வந்து என்னது? செகண்ட் பிளேஸ். ஏங்கிறது செகண்ட் பிளேஸ். அப்போ எது வரணும்? செகண்ட் பிளேஸில் ஆர் வரணும். ஓகேவாமா? வேர் அப்படின்னு வரணும். எழுத உங்களுக்கு தெரியும். இப்போ ரெண்டாவது வந்து ஒரு ரூல் உண்டு டபிள்யூவில் சரியா? இது வந்து என்னது? ஃபஸ்ட்டு ரூலு. செகண்ட் ரூல் வந்து வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து டபிள்யூ வந்தால் ஃபுல் ஸ்டாப் தான் எழுதணும். சரியாமா? ஃபுல் ஸ்டாப் தான் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சரியா? ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து வந்தால் என்ன செய்யணும்? ஃபுல் ஸ்டாப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ அவேக் டபிள்யூ வருது, ஆனால் ஸ்டார்டிங்கே என்ன வருது? ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்துட்டு சரி. அப்போ என்ன செய்யணும்? ஃபுல் ஸ்டாப் எழுதணும். ஆன் வந்தனால அபோவ் த லைன். அப்போ அவேக் வந்து என்னது? ஃபுல் ஸ்டாப் என்னது? டபிள்யூ எழுதி கே போடணும். அவேக். புரியுதாமா? அடுத்து பாருங்க, அவோக் ஸ்டார்டிங் டபிள்யூ வந்துட்டு கேயும் ஃபாலோ ஆகி தான் வருது. ஆனால் என்ன? ஸ்டார்டிங்கே என்ன வந்துட்டு? நம்மளுக்கு வவ்வல் வந்து டபிள்யூ வருது. அப்போங்கிற பட்சத்தில் ஃபுல் ஸ்டாப் எழுதணும். ஓ அப்படின்னு எழுதணும் சரியா? அப்ரிவேட்டட் டபிள்யூ நம்மளுக்கு இன்னும் டபிள்யூ பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக இருக்குது, அதை படிப்போம். இப்போதைக்கு வந்து வெறும் ரெண்டு ரூல் கொடுத்துருக்காங்க. டபிள்யூக்கு அப்புறம் எப்போவுமே இந்த டபிள்யூ ரைட் செமி சர்க்கிள் டபிள்யூ வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற பட்சத்தில் டபிள்யூக்கு அப்புறம் கேஜிஎம்ஆர் வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து டபிள்யூ வந்தால் ஃபுல் ஸ்டாப் தான் எழுதணும் அப்படிங்காங்க. இப்போ நம்ம இந்த சாப்டரில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. டிப்டாங்ஸ், அதுக்கப்புறம் டிப்டாங்ஸ்னால் என்னதுமா? ரெண்டு வவ்வல் சவுண்ட் வந்து அட்டாச் ஆகி வர்றது. அதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை. இந்த சவுண்ட் வர்றது தான் என்னது? டிப்டாங்ஸ். இந்த சவுண்டு, இந்த பிளேஸு, இந்த சிம்பிள் டிப்டாங்ஸ் சிம்பிளா. ஓகேவா? இன்னொன்று வந்து நம்ம என்ன படித்தோம்? ட்ரைஃபோன்ஸ். இந்த டிப்டாங்கோட ஒரு வவ்வல் இம்மிடியேட்டாக ஆட் ஆனால் நம்ம ஒரு டிக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்வோம்? அட்டாச் பண்ணுவோம். அதாவது ஐய, ஆய, ஔவன். இது ஒன்று படித்தோம். மூணாவது என்ன படிச்சிருக்கோம்? அப்ரிவேட்டட் டபிள்யூ எப்போ வரும்? ரைட் செமி சர்க்கிள். ரெண்டே ரூல். ஓகேவாமா? இதுதான் இந்த சாப்டர். நான் எப்பவும் சொன்ன மாதிரிக்கே ஹோம்ஒர்க் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடில் நீங்கள் எழுதுங்க. எக்ஸசைஸ் 17 அப்படி தான் எழுதணும். 5 லைன் ஸ்ட்ரோக் இருக்கணும். எக்ஸசைஸ் 18 அதே மாதிரி எழுதணும். புரிஞ்சு எழுதுங்க. அதுக்கப்புறம் கிராமலாஸ் வந்து கொஞ்சம் பார்த்துருங்க சரியா? கிராமலாஸ் வந்து அரபேஜ் எழுதணும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு சொன்னது தான். கிராமலாஸ் வந்து என்னது? அரபேஜ் எழுதணும். கிராமலாஸ் வந்து என்னன்னு நான் எழுதி போடுறேன். ஹவுனா என்னது? அபோவ் த லைனில் ஒரு சின்ன போட்டுக்கோங்க என்ன. அடுத்து வந்து நான் தப்பாக சொல்கிறேன். ஹவுங்கிறது வந்து என்னது? நம்ம வந்து அவு சவுண்ட் இருக்கலாம். அதாவது தனிக்குறி, அதாவது கிராமலாஸுங்கிறது தமிழில் தனிக்குறி சொல்லுன்னு சொல்லுவோம். இதை மனப்பாடம் பண்ணணும்.
கவுல என்ன வந்திருக்கு, அவு வந்திருக்கு. சரியா? அவோட சிம்பிள் அதாவது ஏதாவது ஒன்றை பேஸ் பண்ணி தான் வரும். அப்போ அவுங்கிறது நம்மளுக்கு இது. அப்போ அவு. ஒய்ங்கிறதுல ஒரு சின்ன ட. சரியா? அடுத்து பியாண்ட். பியாண்டுங்கிறது அபோவ் த லைன்ல என்னது, சின்ன யூ. சரியாமா? ஹவு வந்து செகண்ட் பிளேஸ், இதெல்லாம் என்னது ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் வந்து லைட்டு தான். சரியா? அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்க யூங்கிறது போட்டு மேலே செகண்ட் பிளேஸில் ஒரு சின்ன யூ போடணும். அடுத்து வந்து லார்ஜ். லார்ஜ் வந்து என்னன்னா மேலே ஜி வருதா, ஜி சவுண்டு. சரியா? ஜி இல்லை ஜி வந்து மேலே. சரியா? லார்ஜ் வந்து என்னது ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது என்னது டார்க். இதுல இருந்து இது வரை என்னது லைட் ஸ்டோக். ஓகேவா? அடுத்து வந்து என்னன்னு பாருங்க, கேன் வந்து என்னது சிங்கிற ஸ்ட்ரோக்கை அபோவ் த லைன்ல லைட் ஸ்ட்ரோக்கா எழுதுனா என்னது கேன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்து வந்து கம் வந்து என்னது செகண்ட் பிளேஸில் எழுதுனா கம், அதுவும் என்னது லைட் ஸ்ட்ரோக். அதே இது கோ வந்து என்னது மேலே டார்க், ஃபர்ஸ்ட் பிளேஸ் டார்க். அதே இது வந்து என்னது நம்மளுக்கு கிவ்னு வந்தாலும் அதே தான், கிவன் வந்தாலும் அதே தான். அப்போ அது என்னது கீழே போட்டால் என்னது டார்க்காக போட்டால் செகண்ட் பிளேஸ். அடுத்து வந்து ஃபார் வந்து எஃப்ஐ வந்து அபோவ் த லைனில் லைட்டாக போட்டால் என்னது ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபார். அடுத்து ஹேவ் வந்து அதே இது என்னது செகண்ட் பிளேஸில் போட்டு தொட்டு வரணும். சரியா? டார்க்காக போட்டால் என்னது ஹேவ். சரியாமா? இதை ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடமாக அரை பேஜ் எழுதி படிக்கணும். எக்ஸாம்பிள் 1920 நான் எப்போவும் சொன்ன மாணிக்க உங்களுக்கு டிக்டேஷன். ஓகேவா? டிக்டேஷன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் அந்த டவுட் லெசனை வந்து டவுட்டுன்னு சொல்லி ஒரு நாள் நான் உங்களுக்கு வீடியோ இது பண்ணுறேன். ஓகேம்மா? நம்ம ஏற்கனவே சொன்ன மணிக்கா ஆன்லைன் கிளாஸ் நான் எடுக்கலை, ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்மளோட ஸ்டாஃப்ஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஆசைப்பட்டனால அவங்க எடுக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம எப்படி எடுக்கணும்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி எடுப்பாங்க. உங்களுக்கு வெறும் கைடன்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அதை சேருங்க. மற்றபடி லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதிலே சொல்லி தந்துடுவேன். இதிலே படிக்கணுங்கிறவங்க நீங்கள் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.